உண்மையிலேயே தமிழன் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு கிடக்கிறான். வேற எல்லாம் இல்ல. மற்ற நாட்டுல நல்லா இருக்கான். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு எவ்வளவு பெரிய சட்டம் எல்லாம் போட்டுக்கிறார். இப்போ ஒரு சட்டம் போட்டுக்கிறார், இந்து மத ஆலயத்தின் சொத்துக்களில் பிற மதத்தவர்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சட்டமே போட்டு. அருமை ஐயா. ஆனா நம்ம நாட்டுல அப்படியா நடக்குது? நம்ம கோயில்ல பைசாவெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு பஞ்சாமிர்தம் அரவண சரிதானா? ஆமா, நீ காசை போடுவ, அவளுக்கு காசை கொடுத்துருவே. அரசாங்கம் அந்த காசை வச்சு அவங்களுக்கு மெக்கா போக்கு கொடுக்கும், இவளுக்கு ஜெருசலம் போக்கு கொடுக்கும். ஆனா உங்களுக்கு பஞ்சாமிர்தம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்லல, அவன் தான் சொல்ல நக்கிக்கிட்டு போறேன், நான் சொல்லல. அப்ப யோசிச்சு பாரு நம்ம நிலைமை எங்க, வாழ்க்கை எங்கே போய் கொண்டு. அதான் மேடையா சொல்லுவேன். ஆமா, உண்டியல பார்த்து பைசா போடாதீங்க. எந்த ஆலயத்திலும் இறைவன் உங்ககிட்ட காசு கேட்கல. காசை கொடுத்து கடவுளை வணங்க வேண்டிய நிலை நமக்கு கிடையாது. அவன் என்ன பிச்சைக்காரனா உண்டியா வச்சு வசூல் பண்றதுக்கு? அவன் யார்? கோடான கோடி பேரவன். அவன் சொல்லுவானே, தந்தவரும் நல்லவர் தான், தராதவரும் நல்லவர் தான், வந்தவரும் நல்லவர் தான், வராதவரும் நல்லவர் தான், எல்லோரும் நல்லோரும் நீ உரைத்து விடு என் மகனே. ஆண்டவன் சொல்லி இருக்கிறானே, நாம அதுபடி நடக்கிறோமா? கிடையாதே. ஆமா, உண்டியல் காசு, உண்டியல் காசு. இனி அதை விட பரவாயில்ல, வரிசையா நிறைவேறும். நம்ம சாமியை கும்பிடலாம் தள்ளிக்கிட்டு விட மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு ஐயருக்கு 10 100 கையில கொடுத்துன்னு சாமி முன்னால கொண்டு விட்டு ஓம் முடிஞ்சு போச்சு. அங்க காவல் கிடந்தா 10 மணி நேரம் காவல் கிடக்க வேண்டியதான். அப்ப இப்படி கடவுளை பார்க்கறதுக்கே நடக்கிறது. அது சரிதானா? அதனால தான் சொல்றது, சபரிமலைக்கு மாலை போடு, வெறும் இருமுடி கட்டு போ, உண்டியல்ல மட்டும் பைசா அந்த பக்கம் போயிடாத, கையை தட்டு மக்கா. முதப்படியில கால் வச்சு கோயிந்தா கோயிந்தா சொல்லு, கோயிந்தா அப்படி சொல்லி சொல்லி ஏழுமலைக்கு போ, பகவான பாரு, தரிசனம் பண்ணு, தீர்த்தம் வாங்கி குடி, உண்டியல்ல மட்டும் பைசா. அந்த உண்டியல பார்க்காத, உண்டியல பார்த்தா அவ்வளவுதான். பழனிமலைக்கு போ, அரவரா போடு, மொட்டை போடு, என்ன வேணுமோ செய், உண்டியல பார்க்காத. என்ன சிவச்சந்திர இந்து மதருக்கு இல்லை. அந்த உண்டியல் பணம் எங்கே போகிறது? அந்தந்த அரசாங்கத்துக்கு போகிறது மக்களே, கடவுளுக்கு அல்ல. அதான் நீ ஏன் அரசாங்கத்துக்கு பைசா கொடுக்கணும்? அரசாங்கத்துக்கு எதிர் அரிய வாங்கினா பரிசா கொடுக்குற, சூப்பர் வாங்கினா கொடுக்குற, தீப்பெட்டி வாங்கினா கொடுக்குற, சீப் வாங்கினா கொடுக்குற, பைப் வாங்கினா கொடுக்குற, ஏன் வண்டியில போகும்போது டோல் கட்டணும் கொடுக்குற, இதுல வேற ஜிஎஸ்டி வேற கொடுக்குற. இவ்வளவு போய் கோயில்ல போடுற பணம் அரசாங்கத்துக்கு. ஏன் கிறிஸ்தவன் கோயில்ல சர்ச்சில் இருக்கிற பணம் அரசாங்கம் எடுக்குதா? இல்லையே. இல்ல பள்ளியில இருக்கிற பணம் அரசாங்கம் எடுக்குதா? கிடையாது. அப்ப இந்து மட்டும் என்ன இழிச்சவாயனா? என்னைக்கு திரும்ப போறோம்? இந்த ஆலயங்களின் வருமானம் தமிழ்நாட்டில் வாழ்கிற இந்து மக்களுக்கு கொடுக்கணும். என்ன நம்ம சொத்துனா? ஆசாரிப்பள்ள ஆஸ்பத்திரி இருக்கிறது இந்து ஆலயத்துக்குள்ள சொத்து நிச்சயமாக. ஆனா அங்க ஒரு பிள்ளையார இடுக்கைக்கு கம்பெடுத்து நிற்கான். அந்த பிள்ளையாருக்குள்ள சொத்து வேண்டாது. அப்ப எங்க யோசிச்சு பாருங்க, இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கிற ஆடு பிடிப்பானா? ஆனா இப்போ இந்து மதத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டமே தலை தூக்கி நிற்கிறது மக்களே. எவன் தடுத்தாலும் விட போறதில்ல. ஒண்ணு நான் சாவனம், இல்ல உயிர் இருக்க வரைக்கும் மோதணும். அதான் வாழ்க்கையில் அதான் என் சகோதரிகளை பிடிக்கணும். சில பேர் வீட்டுக்குள்ள ஏன் இப்படி நடக்க இப்படி நீங்க இருக்கு நல்லா பாரு. எங்க ஊர்ல ஒருத்திக்கு இப்படி இருந்து என்னாச்சு? காலை எடுத்துட்டாவ போச்சுடா. கேட்கவா விழுவாளா? அதோட அட்டாக்கில போயிருவா. அங்க வா, எங்க அங்க எங்க பிறகு அங்க வந்து இப்படி இருக்கணும், எல்லாம் குணமாயிரும். எங்க போறேன்னா எல்லாம் போயிரும், எல்லாம் ரோசம் எல்லாம் போயிரும். அதான் ஐயா, ஏன்னா நிலைமை அப்படித்தான். உடனே நம்ம அத்தை வீட்டுக்கார நேரம் காலு குணமானா எங்க போனா என்ன, அந்த சாணிக்கு போனா காலு குணமானா நான் போட்டா அவன் உடனே சர்தி எந்தாலும் கொஞ்சம் தொழிஞ்சா சரிதான். அவன் வேற லைன்ல இருப்பான். ஆமா, அவன் தர போட்டு. ஆமா, இவ போயிட்டு வந்தவன் இவனையும் மாத்திருவா. அப்புறம் எல்லாம் இருட்டுல கிடந்து படக்கு 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 அடிச்சுட்டு என்ன கிடைக்கும்? உயிருள்ள தேவன், உயிருள்ள தேவன் என்று சொல்லுகிற அந்த ஒரே கடவுள் இங்க இருக்கிற பெருமாள் தான் மக்களே. அவன் தான் அப்பப்ப அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப சொல்லுகிறானே, ஆமா, 7வது வானத்தில் அல்லாஹ் இருக்கிறார் என்று குர்ஆன் சொன்னதாம். 4வது வானத்தில் பரமபிதா இருக்கிறார் என்று பைபிள் சொன்னதாம். ஆனால் உன் உள்ளே நான் இருக்கிறேன் என்று
நாராயண நீ 7வது வானம் பெருசா 4வது வானம் பெருசா இல்லை உன் உள்ளே இருக்கும் தன்னை நீ அறிவாயானா நீ அறிவாய் மகனே உன்னை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனே. நரிக்கதை சொன்னா போன வருஷம் நரிக்கதை சொன்னா அந்த கதை மனசுல இருக்கா? மொட்டவால் நரி அத ஞாபகம் வச்சுக்குங்க. எவன் வந்தாலும் மொட்டவால் நரிய மறந்துடப்படாது. நரிதான் அவ்வளவும் மொட்டவால் நரிதான்.